வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக். சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்து பருப்பும் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போதைக்கு நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட தெளிச்சிட்டு பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு ஒருவேளை இந்த மசாலா ஃபுல்லாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகலை, கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா லைட்டாக கூட தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லா ரைஸ் வெரைட்டிக்குமே இது செட் ஆகும். சாம்பார், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா இது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டவ்வை சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது குக்காகி வந்திருக்கு, நல்லா ரோஸ்டாக இருக்குது. லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது மாதிரி மோர் வீடியோவுக்கு ஹாப்பி பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.